நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க அப்படின்னா மல்லி வேறு ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்திங்கன்னா யார் அந்த முதலீருக்கான ஏற்பாடு பண்ணது, நான் அந்த கல்யாணத்தை மதிக்க மாட்டேன், இதில் இந்த ஏற்பாடை வேறு பண்ணி வச்சுருக்காங்களா, கையில் கெட்டிச்சாங்க செத்தாங்க அப்படின்ற மாதிரி ரூமில் பயங்கரமாக காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா கிட்டே மல்லி விஜய் கோபமாக இருக்கார். இந்த டைமில் நான் போனேன்னா ஆல்ரெடி என் மேலே இருக்கிற வெறுப்பு இன்னும் அதிகமாகிடும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா கையில் மல்லி சொல்லுவோம். அதெல்லாம் எதுவுமே ஆகாது மல்லி, நீ இது ஏன் முதல்ல இருக்கான ஏற்பாடுன்னு பார்க்குற, நீ நடந்ததை எல்லாமே உன்னுடைய விஜய் கிட்ட சொல்லி எடுத்து சொன்னேன்னா அவன் புரிஞ்சு அதுக்கான வாய்ப்பை மட்டும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டே இருக்கவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணி அம்மா ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதும் பார்த்திங்கன்னா நேராக எங்கேயும் ஸ்டாப் ஆகாது, நேராக போயிட்டு நம்மளுடைய விஜய் மேலே போயிட்டு அப்படியே நெஞ்சு வேலை அப்படியே சாஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உனக்கு கண்ணை தெரியல, ஏன் என் மேலே இப்படி விழுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் விழலை, என்னை அத்தை தான் என்னுடைய பெரியம்மா தான் தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அவங்க மல்லியும் விஜயோட பாடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு அன்னபூர்ணியம்மா போயிடுறாங்க. நம்மளுடைய மல்லியோட வெளியே கூட போக முடியாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆளுக்கு ஒரு சைடு உக்காந்துக்கிட்டு பேசி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன் மல்லி இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் எதுவுமே பண்ணலைங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு பிளானும் பண்ணல, அது எதர்ச்சியாக தான் நான் மயக்க மூட்டு விழுந்த மருந்து குடிச்சு விழுந்துட்டான்ற கதை கட்டி விட்டு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உங்களை நான் விரும்புகிறேன்றதை யாரோ தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டி அந்த இடத்துல ஆண்டவங்க நான் நினச்ச மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொன்னோம். பார்த்தீங்கன்னா என்ன மல்லி, நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னி, அது உண்மையா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆமாம், நான் உங்களை அந்த வீட்டில் இருந்தப்போ லவ் பண்ணேன், ஆனால் நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா மல்லி, நான் உனக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஆனத்துக்கு அப்போ நான் வந்தேன், ஆனால் உன்னை அந்த நிலைமையில் பார்த்துட்டோம், என்னால் எதுவும் பேச முடியல, இல்லைனா அந்த நிச்சயதார்த்தம் நடக்காது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் அண்ணங்கையில் நானே உன்னை பொண்ணு கேட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் மனசை விட்டு பேசி ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற மனக்குழப்பத்தெல்லாம் தீர்த்துக்கணுங்க. அப்படி இல்லைன்னா எங்களை கண்டிப்பாக இந்த போதும் மூணு கிளவி இந்த ராஜி நினச்சி தாங்க நடக்கப்படும். எப்படி பார்த்தாலும் இந்த முதலீருக்கான ஏற்பாடு பண்ணி இருந்தாலும் மல்லி அந்த ரூம்குள்ளே போனாலும் இந்த விஜய் மல்லியை சேர்க்க மாட்டான் அப்படின்றத ஆணித்தனமாக நம்புகிற இந்த ராஜிக்கு இந்த ரஞ்சிதாவுக்கு எல்லாருக்குமே பேரதிர்ச்சி கொடுக்குற வழியில் நம்முடைய மல்லி விஜயை பேசி தீர்த்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டால் ரெண்டு காதலின்னு பார்த்தீங்கன்னா போக சும்மா பிச்சுக்கிட்டு வருங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே இந்த மாதிரி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிச்சிருக்கு ஸ்கிப் பண்ண தான்